வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஊக்கம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மருந்து. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஊக்கம் இப்போ சிஎஸ்கேக்கு மிஸ் ஆகுது. கொடுத்தா மட்டும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போர் அடிச்சு போச்சு ப்ரோ. என்ன கேவலமாக விளாட்னாங்க. 103 அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே. இவ்வளோ தான் அவங்க அவங்க கெத்தா 5 டைம் கப் அடித்தவங்க இது நமக்கு என்ன நம்ம பிரச்சனை? நம்மளை எவனா ஒருத்தன் கலாய்ச்சிருவான். ஐயோ நான் எப்படி தலை காட்டுவேன், ஐயோ என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே, ஐயோ இவங்க கலாய்ச்சிருவாங்க, அவங்க அந்த பயத்தில் அந்த டென்ஷன் அந்த கோவம் தான் ஃபஸ்ட்டு. ஒரு டீம் வந்து செம்மையாக விளாடும்போது அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த டீம் சூப்பருன்றோம், வேற மாதிரி மச்சான் எங்கள் சிஎஸ்கேடா அப்படின்னு சொல்லி கெத்து காட்டுறோம். நம்ம கெத்து காட்டுறதுக்கு, நம்ம மாஸ் காட்டுறதுக்கு, நம்ம யாருன்னு பெருமையாக காலை தூக்கி விடுறதுக்கு ஒரு டீம் வேணும். ஆனால் அந்த டீம் நல்லா விளாடாதப்போ அந்த டீமை தூக்கி போட்டு மிதிப்போம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கண்டிப்பாக பண்ணணும். நான் ஏற்கனவே பல வீடியோஸை சொல்லியிருந்தேன். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வேணும். அதாவது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள். நீங்கள் அஸ்வின் என்னங்க ஏங்க இறக்குறீங்க, ஏங்க அவரை இது ஆட வச்சிங்க, இவருக்கு எங்கே வாய்ப்பு கொடுக்கல, அவருக்கு எங்கே வாய்ப்பு கொடுக்கல, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும். இதை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த டீமே வேஸ்ட்டுங்க. இது முதல்ல வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்லாம் போகிறது என்னங்க, முதல்ல மிச்சக்கிற மேட்சே விளாடலான்னு சொல்லுங்க, வீட்டுக்கு போக சொல்லுங்க. நீங்கள் ஐபிஎலுக்கு பதிலாக டிபிஎல்னு விளாடுங்க, டெஸ்ட் ப்ரீமியர் லீக்னு விளாடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூங்கிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் விளாடுங்க, செகண்ட் ஹாஃப் ஆடவே வேண்டாம். இது போல் ஒரு டீமை அவமதித்து சும்மா நம்மளுடைய சுய இதுக்காக மற்றவங்க எவனா ஒருத்தன் கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நானே கலாய்ச்சிட்றேன்டா இந்த டீமு, அப்புறம் எங்களை நீங்கள் யாரும் கலாய்க்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து கலாய்ச்சி நீங்கள் அவமானப்படாமல் இருக்கிறதுக்கு, ஒரு ரசிகனா நான் அவமானப்படக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்காக இந்த டீமை விட்டு கொடுத்து நீங்கள் போய்ட்டு அடுத்த மேட்ச் கண்டிப்பாக டிக்கெட் காசு போட்டு 20,000 ரூபாய்க்கு வாங்கி போய் பாருங்கன்னு நான் சொல்லலை. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்ற, கமான் யூ கேன் டூ இட். இந்த பாசிட்டிவ் வைப்ஸை கொடுங்க. எவ்வளவோ லோவஸ்ட் ஆஃப் த லோவஸ்ட்லாம் இதை விட பார்த்த டீம்ஸ்லாம் இருந்துருக்குங்க. அந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. பஞ்சாப் கிங்ஸ் என்ன மாதிரி ஒரு டீமு, ஒரு தடவை அவங்களால கப்படிக்க முடிஞ்சதா? எத்தனை முறை அவங்க பிளே ஆஃப்ஸ் வந்துருக்குறாங்க. என்ன மாதிரி டீம் அது? பிரீத்தி சிந்தா அழகாக குறையாக இருப்பாங்க அந்த டீமில். உங்கள் சப்போர்ட் இல்லைனா ஒரு டீமும் கிடையாது. இது சப்போர்ட் பண்ணுறாங்க என்னப்பா ஆயிரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜெயிக்கும்போது சப்போர்ட் பண்ணிங்க, அதில் உங்களுக்கு என்ன கிடச்சிது? என்ன கிடச்சிது? ஜாலியாக மேட்ச் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணிங்க, ஸ்டேட்டஸ் வச்சிங்க, ஸ்டோரி போட்டிங்க, அப்படியே வேறு மாதிரி எல்லார்ட்டையும் போய் கெத்தா மச்சான் அச்சாம் படுறாங்க, ஒரு 6 அது இதுன்னு என்ஜாய் பண்ணுறீங்களே. அன்றைக்கெலாம் உங்களுக்கு என்ன நடந்ததில்ல? ஸோ உங்களுக்கு ஜாலியாகிறதுக்கு நீங்கள் காலரை தூக்கி விடுறதுக்கு இந்த டீம் வேணும். ஆனால் அன்றைக்கி இவங்க உங்களை கவுத்துட்டாங்கன்னு அந்த டீம் உங்களுக்கு வேணாமா? ஸோ அதனால் ஒரு டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டே ட்ரூ டு தட். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க ஃபஸ்ட்டு. எதுக்கு அந்த டீமை நான் சப்போர்ட் பண்ணேன், எனக்கு என்ன அந்த டீமில் பிடிக்கும், அதுக்கு உண்மையாக இருங்க. ஆர்சிபி பவுன்ஸ் பேக் பண்ணலையா, அவங்களுடைய ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட். மும்பை இந்தியன்ஸ் பவுன்ஸ் பேக் பண்ணலையா, அவங்க ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட். எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் சப்போர்ட் இருக்குது. அந்த எல்லா ஃப்ரான்ச்சைசி ஃபேன்ஸ்க்கு ஈக்குவலாக சூப்பர்பான ஃபேன்ஸ் சிஎஸ்கேலையும் இருக்கிறீங்க. பட் இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு கிரவுண்டு வாசலில் வந்து நின்றுட்டு அந்த டீமை அசிங்கமாக பேசி நீங்களாம் வெட்டி ரிட்டையர் ஆயிருங்க, கிளம்பு போங்க அப்படின்னு அசிங்கப்படுத்துறது வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது எனக்கு.